வெல்கம் டு ஸ்டைல் ஃபுட் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓணம் ஸ்பெஷல் நேந்திரங்காய் சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம ஸ்வீட்டும் செஞ்சுருக்கோம், அடுத்தது உப்பு உள்ளத நேந்திரங்காய் சிப்ஸும் செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு நேந்திரங்காய் யூஸ் பண்ணி சிப்ஸ் பண்ண போகிறோம். ஹாஃப் கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன். வெள்ளம் எடுத்துகிட்டு இப்போ பால் காய்ச்சணும். தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சு நல்லா திக்கான பால் காய்ச்சணும். தூசி இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால நான் கொஞ்சம் வடிகட்டிக்கிறேன். இதை நல்லா வடிகட்டியாச்சு. மறுபடியும் இதை என்ன பண்ண போகிறோம், வச்சு கொதிக்க வச்சு பாகு காய்ச்ச போகிறோம். வாசனைக்காக கொஞ்சோண்டு ஏலக்காய், சுக்கு பொடி கொஞ்சம் போடுங்க, ஒரு ஸ்பூன் ஜீரக பொடி, ஒரே ஒரு பிஞ்சு சால்ட், தண்ணியில் ஊற்றி உருட்டினோம்னா உருட்ட வரணும். இந்த பதம் தான் பாகு பதம். நம்ம பொறுத்து வச்சுருக்கிற நேந்திரங்காயை போட்டுருக்கோம். வாசனை சூப்பராக வருது. இது நல்லா வந்துருச்சு. கொஞ்சம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்க இப்படி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் செட்டாக இதேமாரி எல்லாம் கோட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் போடுங்க, அரிசி மாவு போடுங்க. அப்புறம் தனித்தனியாக வரும். இது போடலனாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இது ஆப்ஷன் தான், அரிசி மாவு ஆப்ஷன் தான். நம்ம டேரெக்டாக எண்ணெயில் சீவினாலும் சீவலாம், இல்லை தனியாக எடுத்து சீவி வச்சுட்டு போட்டாலும் போடலாம். ஓகேவா, நான் டேரெக்டாக சீவுறேன். நல்லா மேலே வச்சு செய்வேன். நம்ம ஒரு பிளேட்டில் கொஞ்சோண்டு மஞ்சளும் கொஞ்சோண்டு உப்பும் கலந்து வச்சுருக்கோம். இதை டேரெக்ட் தண்ணி கலந்து கூட இதில் தண்ணியோடு விடுவாங்க. அது சொட சொடன்னு மேலெல்லாம் தெரிக்கும். இப்படி பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு இது மட்டும் எடுத்துகிட்டு அந்த கலருக்காக போடும், சால்ட்டுக்காக. உங்களுக்கு
உங்களுக்கு தெரியும் போட்டோன்னே கலர் மாறுது இதோட கலரை மஞ்சள் கலர் தெரியும். நல்லா பொரிஞ்சிருச்சு. சிப்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சால்ட்டு, இது ஸ்வீட்டு. சூடான சுவையான நேந்திரங்காய் சிப்ஸ் ரெடி. வாங்க சாப்பிடலாம். ஹேவ் அ நைஸ் டே.